சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மீட்ட ரூ. 27,00,000 அண்ணாமலை கையில் வச்சுருக்காரு. வச்சுட்டு கடவுளை வேண்டுறாரு. கடவுளே போன பணம் திரும்ப கிடச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா நம்ம குடும்பத்தோடு நாளைக்கு கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. கொண்டாங்க நான் பீரோவில் வைக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லை விஜயா என்கிட்ட இருக்கட்டும். எதுக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படிங்கிறாங்க. சரிங்க பத்திரமா வைங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பேசுகிறாங்க. இதை பார்த்தா ரோஹிணிக்கு ரொம்பவே காண்டாகுது. இந்த ஆண்டி எப்பவும் கொண்டாங்க நான் வச்சுக்கிட்டுதான்னு சொல்லுவாங்க. இல்லைனா மனோஜ் வேலைக்கு இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா பிஸ்னஸ் பண்ணு வச்சுக்கோன்னு சொல்லுவாங்க. எதுவுமே சொல்லாமல் வச்சுருக்காங்களே அப்படின்ட்டு குழப்பமாகவே இருக்காங்க. உடனே மனோஜ்கிட்ட கேட்குறாங்க, மனோஜ் நீ வேலைக்கு உங்கள் அப்பாட்ட பணம் கேட்டால் உங்கள் அப்பா எதுவுமே பேசலை, உங்கள் அம்மாட்டையும் கேட்டால் உங்கள் அம்மாவும் எதுவும் பேசலை, அவங்க பணம் தருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை அப்பா ஏதாவது ஐடியா வச்சுருப்பாங்க, கண்டிப்பாக நமக்கு தந்துடுவாங்க, அப்பா எனக்கு தராமல் யாருக்கு தருவாங்க, முறையாக என்கிட்ட தான் தந்தாங்க, இப்போ நம்ம தான் மீட்டு கொண்டு கொடுத்துருக்கோம், நம்மளாம் மீட்டு கொடுத்தோம், முத்து தான் வாங்கி கொடுத்துருக்கான், முத்து சொல்ல தானே கேட்பாங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பா சொல்லலாம் வீட்டில் எடுபடாது, எங்கள் அம்மா சொல்ல தான் கேட்டாகணும் அப்பா, இப்போல கிழமை எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மா சொல்ல கேட்டு தான் இருப்பார், அதனால் ஃபைனல் எங்கள் அம்மா தான் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் எப்படியாவது பணத்தை வாங்கின்னு மனோஜ் வாங்கி ஒன்று பிஸ்னஸ் பண்ணணும், இல்லைனா நம்ம கனடாவை பார்த்து போயிடணும் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி கனடாவில் போய் நம்ம பிஸ்னஸ் பண்ணுவோம், இங்கேயே இருப்போம் அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் மனோஜ் நம்ம கனடா போயிடுவோம், என்ன கூட்டு போவியா மனோஜ் அப்படின்னு கேட்குறாங்க. என் ஒய்ஃப் நீ இல்லாமையா இந்த பார்லர் வைத்து அதே மாதிரி அங்கே பார்லர் வச்சு தந்துடுறேன், நானும் வேலைக்கு போகிறேன், நீனும் பார்லர் வை, பயங்கரம் வந்துடலாம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் மனோஜ் நம்ம பெரிய ஆளாகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கற்பனை போட்டு பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலையில் பேக் நிறைய பணத்தை எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு முத்து மீனா அப்படிங்கிறாங்க, ஸ்ருதி ரவி மனோஜ் ரோஹிணி எல்லோரும் வாங்க கோயிலுக்கு போய்ட்டு வந்துடலாம் அப்படிங்கிறாங்க. உடனே செல்வம் இருக்கார் வாசல், என்ன முத்து எல்லோரும் புறப்பட்டீங்களா அப்படிங்கிறாங்க. செல்வம் நீ இப்படி என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பா தான் காலையில் வர சொன்னாங்க எல்லோரும் கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு. அப்பா நீங்கள் தான் சொன்னீங்களா, என்கிட்ட நான் தான் சொல்லி போனேன் அப்படிங்கிறாங்க. இல்லை எல்லோரும் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு செல்வத்துன்னு சொன்னேன், செல்வம் நம்ம வீட்டில் ஒரு ஆள் தானே நான் கூப்பிட்டேன், பரசு வந்துட்டுருக்கான் வரட்டும் அப்படிங்கிறாங்க. பரசும் வராரு. வந்தோடனே 2 காரில் நேராக கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே போகும்போது சொல்கிறாங்க, என்ன நம்மளை எல்லாரையுமே குடும்பத்தோடு கூப்பிட்ருக்கேன், என்னையும் கூப்பிட்ருக்கேன், அது விசேஷமாக அப்படிங்கிறாங்க. இல்லை பரசு நான் ரொம்ப நாளாக சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன், நான் வேலை செஞ்சு சேர்த்த பணத்தை மொத்தமாக மனுஷன் தொலைச்சிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எத்தனை நாளாக நான் பார்க்கில் எழுதிருக்கேன், உனக்கே தெரியும், நான் வெளியே காட்டிக்கிட்டதில்ல, அந்த பணம் கிடச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. நம்மள ரொம்ப சந்தோஷம் போவோம், என்னத்துக்கு கண்டிப்பாக அது கிடைக்கும் எனக்கு தெரியும், நீ யாருக்கு எந்த பாவம் செஞ்சதில்லை, வேலை செய்கிற இடத்துலையும் நிறைய பேர் ஹெல்ப் தான் பண்ணியிருக்க, உன் பையன் முத்தும் சரி யாரும் உங்கள் வீட்டில் சரி யாருக்கும் எந்த இடைஞ்சலும் பண்ணதில்லை அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா பார்க்குறாங்க, ரொம்ப சிங்கடிக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சூழ்நிலையில் அண்ணாமலை சொல்கிறாங்க, சரி வாங்க நம்ம சாமி கும்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. எல்லோரும் சாமி கும்பிட்றாங்க. கடவுளே போன பணம் கிடச்சிருச்சு அப்படின்ட்டு சாமி கும்பிட்றாங்க. கும்பிட்டு தேங்காய் பழம் உடைச்சிட்டு வெளில வராங்க. வெளில வரும்போது முத்துட்ட சொல்கிறாங்க, முத்து ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. ஏன்பா அப்படிங்கிறாங்க. இல்லை போன பணம் வந்துருச்சுலடா அப்படிங்கிறாங்க. இன்னொரு நல்ல காரியம் ஒன்று வீட்டில் செய்ய போகிறேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் எது செஞ்சாலும் ஓகேப்பா அப்படிங்கிறாங்க. உடனே அப்பா கோயில் வாசல் வச்சுன்னு ஒரு பணம் தருவார் போல் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜப்பா என் பிஸ்னஸுக்கு பணம் தர போகிறீங்களாப்பா அப்படிங்கிறாங்க. பணமா உனக்கா அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, அங்கிள் நாங்கள் ஃபாரின் போகிறதுக்குனா கண்டிப்பாக பணம் வேணும்ல அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி பணம் வேணும்னா உங்கள் அப்பாட்ட கேட்டு வாங்கி நீ மனோஜ்கிட்ட கொடு, இது என் வீட்டுக்காரோட உழைப்பு, அவங்க என்ன என் வீட்டுக்காரர் முடிவு எடுக்காங்களோ அதுதான் அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டி இப்படி மாறிட்டீங்க, நீங்கள் எடுக்கிற முடிவு தானே இந்த குடும்பத்தோட முடிவுன்னு சொல்லிட்டு மனோஜ் அடிக்கடி சொல்லுவார் அப்படிங்கிறாங்க. இது வரைக்கும் அப்படி தான் நான் எடுத்தேன், ஆனால் என் வீட்டுக்காரர் இதுக்கு ஒரு முடிவு வச்சுருக்கும் போது அவர் முடிவுக்கு தான் கட்டுப்பட முடியும், நீங்கள் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா நினைக்கிறாங்க, ஒருவேளை நம்மளுக்கு இது நகையை நிறைய எடுப்பாங்களோ, அம்மாவுக்கு நகை எடுக்கணும், மீதி அக்கௌண்ட்டில் விஜயா பேர்லேயும் என் பேர்லேயும் பாதி போட்டு வைக்க போகிறேன்னு சொல்ல போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ரொம்பவே கற்பனையில் இருக்காங்க. இங்கே முத்து நினைக்கிறார் அப்பா என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மீனா சொல்கிறாங்க, மாமா வெயில் ஓவர் அடிக்கலாம், வீட்டுக்கு போகாமல் வீட்டில் போய் பேசிக்கலாமா அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, எதனாலும் அப்பா அங்கேயே பேசட்டும் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ்கிட்ட அண்ணாமலை சொல்கிறாங்க, அந்த பொண்ணு என்ன தப்பாக சொல்லுது, கரெக்டாக தானே சொல்லுது, இங்கே வெயில் ஓவர் அடிக்கி, நம்ம இங்கே சாமி கூட வந்தோம் கூப்பிட்டுட்டோம், நேராக வீட்டுக்கு போவோம், பரசும் வந்திருக்கான், பரசுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புவோம் அப்படிங்கிறாங்க. நேராக வீட்டுக்கு போகிறாங்க. செல்வத்துக்கும் பரசுக்கும் சாப்பாடு கொடுக்குறாங்க. எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டோன்னே மனோஜும் ரோஹிணி எப்படியாவது இந்த பணத்தை வாங்கணுமே தந்துடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மனோஜுக்கு எப்படியாவது வாங்கிடுவோம், அப்பா தந்துடுவார், அம்மாவாவது வாங்கி தந்துட மாட்டாங்களா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அம்மா நீங்கள் அப்பாட்ட பேசுனீங்களா அப்படிங்கிறாங்க. டேய் அவர்கிட்ட நான் இப்போ பேசுகிற மாதிரி இல்லை, ஆனால் முடிஞ்சளவு பேசி பார்க்குறேன்,
உனக்கு பணம் கொடுக்க சொல்கிறேன், ஆனால் அவர் தருவாரா தரலைன்னு எனக்கு தெரியாது, அவர் என்ன முடிவு வச்சுருக்காரு எனக்கு தெரில அப்படிங்கிறாங்க. என்னம்மா நீங்கள் சொன்னால் தானம்மா தருவாங்க அப்படிங்கிறாங்க. சரி நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. இந்த பண விஷயமா தான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படிங்கிறாங்க. விஜயா நான் சாப்பிடலாமா, சாப்பிட்டு முன்னாடி பேசணுமா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க நீங்கள் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. எல்லோரும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு பரசு எல்லோரும் உட்காந்துருக்காங்க. அப்போ செல்வம் நான் போய்ட்டு வரேன் நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. பரசு நான் போய்ட்டு வரேன் அப்படிங்க. சரி போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ சொல்லுங்கள் இப்போ நம்ம கேட்டே விஜய் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க மனோஜ் வந்து பிஸ்னஸ் பண்ணதுக்கு பணம் கேட்குறான் அப்படிங்கிறாங்க. இதே மாதிரி தான் என்கிட்ட முன்னாடி இருந்து கேட்டேன். மனோஜ் தொழில் பண்ண போகிறான், அவனுக்கு வந்து நீங்கள் பணம் கொடுங்க அப்படின்னீங்க. நானும் சரி கொடுப்போம்னு சொல்லி கொடுத்தேன். அதை அவன் பயன்படுத்தினானா இல்லை. சரியா தூக்கிட்டு ஓடினான். அதில் வந்து ஓடினதில் மட்டும் இல்லாமல் 2 குடும்பத்தை தலைவலி வச்சுட்டு போனான். மீனா குடும்பமாக இருக்கட்டும், நம்ம குடும்பமாக இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. ஏங்க மீனா குடும்பத்துக்கு தலைவலி என்னங்க இருக்குது அப்படிங்கிறாங்க. தலைவலி என்ன இருக்கா, அவங்க வந்து தகப்பனை பறி கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் வந்து அது தகப்பனாக இருக்கும்போது அந்த குடும்பத்தை அவமானப்படுத்தி என்ன அவமானப்படுத்திட்டு போனான். அது எவ்வளோ வேதனையாக இருக்கும். முத்து மட்டும் அன்றைக்கி சம்மதிக்கலை அப்படின்னா என் நிலமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கண் கலங்குறாங்க. இதை பார்த்தா முத்து சொல்லுறப்பா விடுங்கப்பா பழசெல்லாம் இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை இது சரியில்லை, இந்த மனோஜ் எங்கேயாவது ஒரு 6 மாதம் ரெகுலராக வேலை பார்க்க சொல்லுங்கள் வைங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேறீங்க. நான் இப்போ சொல்கிறது தான் இந்த பணத்து விஷயத்துக்கு நான் ஒரு முடிவு எடுத்து வச்சுருக்கேன். சரியா மனோஜ் வந்து ஏதாவது தொழில் பண்ணணும், இல்லை தொழில் பண்ண நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நான் ஒரு கண்டிஷன் சொல்லுவேன். அந்த கண்டிஷனில் அவன் வந்து அதை செயல்படுத்தினா மட்டும்தான் நான் வந்து பணம் கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. சரி என்ன சொன்னாலும் சொல்லுங்கள் நான் செஞ்சிடுறேன் அப்படிங்கிறாங்க. நான் சொல்லுறதை நீ செஞ்சால் நான் செய்கிறேன் அப்படிங்கிறாங்க. நீ 6 மாதம் வேலை செஞ்சு உன்னோட உழைப்பை வந்து வீட்டுக்கு கொடுக்கணும். உன் மனைவி வந்து வீட்டு செலவு கொடுக்கக்கூடாது. சரியா உன் உழைப்பில் உன் மனைவி சாப்பிடணும். அதை நீ செய்ய வைக்கணும். அப்படி செய்யும் போது அந்த பணத்தில் வருமானத்தில் வீட்டு செலவும் கொடுத்துட்டு உன் கை மிச்சமும் காட்டணும் அப்படிங்கிறாங்க. உடனே இப்போ எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்கலப்பா அப்படிங்கிறாங்க. நீ தான் தேடணும், உன் தேடலுக்கு ஏற்றாப்புல தான் வேலை கிடைக்கும். சரியா வீட்டிலே படுத்துக்கிட்டு தான் வேலை கிடைக்காது அப்படிங்கிறாங்க. அங்கங்கே வேலை தேடி அலைகிறாரு. எங்கே போனாலுமே தன்னுடைய வாயால் வேலையை போகாமல் போயிடுது. அதிக பிரசங்கியாக பேசுகிறாரு. அதுபோக இன்டர்வியூ பண்ணுறவங்கள்ட்ட கேட்குறாங்க, நீங்கள் என்னோட கம்மியாக படிச்சிருக்கீங்க, கொஸ்டின் வந்து டஃப்பாக கேட்க உங்களால் முடியாது, எனக்கு எல்லா கொஸ்டினுக்குமே ஆன்சர் தெரியும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே அவங்களையும் அவமானப்படுத்துகிறாங்க. இதனால் அவங்க இங்கே வேலைக்கே வேணான்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. இப்படியா இருக்குது. அப்போ நேராக பார்க்குக்கு போகிறாரு. அவர் நண்பர் சாப்பிட்டு தூங்கி கிடக்காரு. அப்போ நண்பர் அன்பாடுன்னு எழுப்புறாரு. என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு நீ ஒரு உதவி செய்யணும் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பாவுக்கு காணாமல் போனோம், 27 லட்ச ரூபா கிடச்சிருச்சு எங்கள் அப்பா பணம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு மீட் ஆச்சுன்னா ரைட் வெரி குட், அப்போ அதை வச்சு பிஸ்னஸ் பண்ண வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பா ஒரு கண்டிஷன் போடுறாங்க, நான் 6 மாதம் வேலைக்கு போகணுமா, அதுக்கப்புறம் தான் வந்து பணம் தருவாங்களாம் அப்படிங்கிறாங்க. அவர் ஃப்ரெண்டு விழுந்து சிரிக்காரு. மனோஜே கண்டிப்பாக உனக்கு கிடைக்காது. என்ன நீ பேசாமல் அந்த பார்க்குக்கு காலையில் என்ன மாதிரி வந்துடு, சாயந்தரம் எழுந்திரிச்சு போ, இது வேணால் நடக்கும் அப்படிங்கிறாங்க. நண்பா நீ இப்படி சொல்கிற, நீ தான் நண்பா எனக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறாங்க. அன்னைக்கு நான் அந்த சாமியார்கிட்ட கேட்டு எவ்வளோ சூப்பரான ஐடியா கொடுத்தேன். அவர் சொன்னார், நீ பெரிய கோடீஸ்வரனாக ஆகணும்னா நீ வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பிச்சை எடுக்கணும்னு சொன்னார். நீ இடையிலே விட்டு போயிட்ட, அதான் பணமும் உன்ட்ட இடையிலே போயிடுச்சு, உன் கையில் சேரலை அப்படிங்கிறாங்க. நீ சொல்லுது உண்மைதான் நண்பா, கையில் பணம் வந்துச்சு, அந்த சூழ்நிலையில் முத்து மட்டும் வராமல் இருந்தான் ஸ்டேஷனுக்கு, என்கிட்டே போலீஸ் வந்திருப்பாங்க, அதை வாங்கி கொண்டு நேராக நான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருப்பேன், நானும் ரோகிணியும் கனடா பொண்ணாக கூட போயிருப்போம் அப்படி இப்படின்னு பயங்கர பில்டப்பாக பேசிகிட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில் அவர் நண்பர் சொல்கிறாரு, சரி இப்போ என்ன தான் செய்யலான்னு இருக்க, அந்த பணத்தை வாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு நம்ம ஒரு ட்ராமா தான் போட்டாகணும் அப்படிங்கிறாங்க. என்ன திரும்பவும் ஒரு ட்ராமாவா, என்ன ட்ராமா அப்படிங்கிறாரு. இல்லை நான் ஒரு 6 மாதம் இந்த பார்க்குக்கே வரேன் அப்படிங்கிறாங்க. சூப்பரு, நானும் பல வருஷமாக அங்கே தான் வந்துட்டுருக்கேன், நீனும் வா அப்படிங்கிறாங்க. நான் சொல்லுறதை கேளு நண்பா அப்படிங்கிறாங்க. சொல்லு அப்படிங்கிறாங்க. 6 மாதம் நான் வரவேணாம், நீ மாதம் 10,000 ரூபா தருவியா, வேறு நான் வந்து எங்கள் அப்பாக்கிட்ட வீட்டில் கொண்டு நான் சம்பளம் வாங்குற மாதிரி கொடுப்பேனா, 6 மாதம் கழிச்சு எங்கள் அப்பா 27 லட்ச ரூபா என்கிட்ட தந்துடுவார். அதை வச்சு நான் பிஸ்னஸ் பண்ணதுக்குன்னு பணம் வாங்கின உடனே உனக்கு அந்த பணத்தை நான் செட்டில் பண்ணிடுவேன், வட்டி முதலுமா அப்படிங்கிறாங்க. அப்படியா, உன்னை நம்பி 60,000 தந்துட்டு நான் எங்கே அலைகிறது, 20,000 ரூபா தந்துட்டு நான் வாங்கப்பட்ட பாடு பெரும்பாடு. அதில் உன் வீட்டம்மா கொண்டு எனக்கு பணம் தரலைன்னா அந்த பணமும் கிடச்சிருக்காது. உன் வீட்டம்மா வந்து பணம் கொடுத்துட்டேன்னு கூட உன்கிட்ட சொல்லலை, ஏன்னா நீ அந்த லட்சணத்தில் இருக்க. உன்னை நம்பி நான் எப்படி 60,000 ரூபா கொடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. நண்பா நீ தான் ஏதாவது செஞ்சாலும் நண்பா, எனக்கு 27 லட்ச ரூபா வரணும் அப்படின்னா
கண்டிப்பாக வந்து உனக்கு வந்துட்டு நான் வட்டி தந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. 27 லட்ச ரூபா கிடைச்சா தான் போச்சு, இல்லைன்னா எனக்கு என்ன இது வரும் அப்படிங்கிறாங்க. இல்லை 27 லட்ச ரூபா கண்டிப்பாக கிடைக்கும், இல்லைன்னா என் வீட்டம்மா நகையை தூக்கி கொண்டு எங்கள் வீட்டம்மாவுக்கு தெரியாமல் தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. ஏய், நீ செஞ்சாலும் செய்வ, இது நீ வந்து ரொம்பலாம் கேட்குற, 60,000 கேட்குறியே அப்படிங்கிறாங்க. நண்பா, நான் மொத்தமாக கேட்கல, மாதம் 10,000 கேட்குறேன், உங்களுக்கு வட்டி பணம் வரும்னா அதை அப்படியே கொடுங்க, நான் சம்பளம் மாதிரி வீட்டில் கொடுத்துட்றேன். கொடுத்தோம்னா எங்கள் அப்பாவும் ரெகுலராக வேலைக்கு போகிறான், ஏன்னா சம்பளம் தரான்னு சொல்லுவாங்க, எனக்கும் கஷ்டம் இருக்காது. நான் இப்போ ஏதாவது ஒரு வேலையை போய் தேடிடுவேன். ஒரு ஹோட்டலில் போய் வேலை சேர்ந்த பாருங்க, அதே மாதிரி ஏதாவது ஹோட்டலில் போய் சேர்ந்துருவேன். அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்க வேண்டியிருக்கு. அது போக வேர்வை வருது, நம்மளுக்கு வேர்வை வரக்கூடிய வேலை நான் செய்ய மாட்டேன். நான் வந்து என்றைக்கும் ஏசி காற்றுல தான் வேலை பார்ப்பேன், இந்த ஃபேன் காற்றுல கூட வேலை பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. தலைவரே, நீங்கள் இங்கே இருக்க வேண்டிய ஆளே கிடையாது, நீங்கள்லாம் வந்து பெரிய உலகனா யூஎஸ்ஏயில் இருக்க வேண்டிய ஆள் அப்படிங்கிறாங்க. என்ன நண்பா இப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க. உண்மையை தான் சொல்கிறேன், பெரிய வளர்ந்த நாடுகளில் இருக்கக்கூடிய ஆள், நம்ம வளரும் நாடு தானே. சரி சரி, என்னால் முடிஞ்ச உதவியை செய்கிறேன், நம்ம கம்பெனிலேருந்து நாளைக்கு ஜாயின் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. மக்கா, எந்த கம்பெனி வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. இந்த பார்க்க தான் சொல்கிறேன், காலைல ஷார்ப்பாக 8:30 வந்துடணும், நானும் வந்துடுவேன், டீ கொண்டு வாங்கிட்டு வந்துடுங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி வீட்டில் போய் சொல்கிறாங்க, அப்பா எனக்கு வேலை கிடச்சிச்சு அப்படிங்கிறாங்க. சரி, எங்கே வேலை கிடச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. இப்போ ஒரு ஐடி கம்பெனியில் கிளார்க்கு கிடச்சிருக்குப்பா. ஐடி கம்பெனியில் கிளார்க்கா அப்படிங்கிறாங்க. அங்கே வேலை பார்க்குறவங்க வரவு செலவுலாம் பார்க்குறதுக்கு என்ன கிளார்க் மாதிரி வச்சுருக்காங்கப்பா அப்படிங்கிறாங்க. மாதம் 10,000 சம்பளம்ப்பா அப்படிங்கிறாங்க. சரி, ரைட்டு அப்படிங்கிறாரு அண்ணாமலை. முத்து சொல்கிறாரு, நீங்கள் வேலைக்கு எடுத்துட்டானுங்களா ஐடி கம்பெனி? ஐயோ பாவம், எங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆகா, எங்கே இருக்குன்னு சொல்லி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, அம்பத்தூரில் இருக்குது அப்படிங்கிறாங்க. அம்பத்தூரில் இருக்கா? அம்பத்தூர் போய்ட்டு வந்துட்டு எத்தனை இவ்வளோ தூரத்துக்கு அப்படிங்கிறாங்க. நான் ட்ரெயினில் போய்ட்டு வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. சரி, ரைட்டு, எப்படி போனாலும் சரி தான், வேலைக்கு போகிறேன்னு நினச்சி அதை நினச்சா பெருமையாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ரோஹிணிட்டையும் சொல்கிறாங்க. ரோஹிணி ரொம்ப சந்தோஷம். மனோஜ், இந்த மாதிரி நீ 6 மாதம் கண்டிப்பாக நீ போயிட்ட அப்படின்னா அங்கிள் கண்டிப்பாக பணம் வந்துடுவாங்க, உனக்காக தான் மனோஜ் நான் விரதம் கூட இருக்கேன், எனக்கு சுத்தமாக முடியல, ஒரு நேரம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது ரொம்ப கஷ்டம், உங்கள் அம்மா சொல்கிறதெல்லாம் செய்யணுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் செய்யணுங்கிறாங்க கோயிலில் போய், எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது, நான் செய்கிறது என்னமோ உனக்கு எப்படியாவது பணம் வந்துடாதா, நீ முன்னேற மாட்டியா அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ உங்கள் அப்பா வரணும், நீ கும்பிடலையே, சாமி கும்பிடலையா ரோகிணி அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பா பணம் வந்தாலும் உனக்கு நல்லது தான், உங்கள் அப்பா பணம் உனக்கு வந்தாலும் நல்லது தான், 2 பேரும் நம்மளுக்கு நன்மை தான் மனோஜ் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ், ஆமாம் அவனே அப்படின்னு சொல்லிட்டு பல்ல காமிக்காரு. உடனே மனோஜ், என்ன அப்படின்னு சொன்னா அப்படிங்கிறாங்க. இல்லை, விரதம் உனக்காக தான் இருக்கேன் அப்படின்னாங்க. அதுபோக நான் விரதம் இருக்கும்போது எங்கள் அப்பா வந்தாலும் நான் தானே, உங்கள் அப்பா பணம் வந்தாலும் நான் தானே அப்படிங்கிறாங்க. இன்னும் இந்த வீட்டு பணத்தை தான் நான் ஆசைப்படுதா போல அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ரொம்ப கடுப்பில் போயிட்டுருக்காங்க. விரதத்தை ஒழுங்காக இருக்க மாட்டேறான், நம்மளுக்கு தெரியாமல் சாப்பிடுவாளோ அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் காலையில் வேலைக்கு போகிறேன் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க வீட்டில். அப்போ விஜயா சொல்கிறாங்க, மீனா சீக்கிரம் சாப்பாடு ரெடி பண்ணு, மனோஜ் வேலைக்கு போகிறான் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, எல்லோரும் தான் வேலைக்கு போகிறாங்க, இவர் என்ன பெரிய இவரா, ஆளை போட சாப்பிட்டு போக சொல்லுங்கள், அலப்பறை பண்ண சொல்லாதீங்க, வேலை செய்கிறானா செய்யலையான்னு சொல்லிட்டு நான் வேணா ஆய்வு பண்ணி சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, அவனுக்கு சூழ்நிலைக்கு ஏற்றாப்புல வேலைக்கு போகணுமா வேண்டாமான்னு தெரியும், இப்படி இருக்கும்போது அவன் எப்படி போகாமல் இருப்பான், 6 மாதம் வேலைக்கு போனால் பிஸ்னஸுக்கு பணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக போவான், உங்கள் அப்பாவும் பணம் கொடுப்பாரு, அவன் பெரிய ஆளாக வருவான் பாரு அப்படிங்கிறாங்க. பார்ப்போம் அப்படிங்கிறாரு முத்து. இந்த சூழ்நிலையில் காலையிலே டிஃபன் பாக்ஸ்லாம் வாங்கிட்டு நேராக பார்க்குக்கு போகிறாரு. அவர் ஃப்ரெண்டு கொஞ்சம் லேட்டாக வர்றாரு. நம்ம நீங்கள் லேட்டாக வரீங்க அப்படிங்கிறாங்க. என் கம்பெனியில் தான் நீங்கள் வேலை பார்க்கிங்க, உங்கள் கம்பெனியில் நான் வேலை பார்க்கல, நான் தானே உங்களுக்கு மாதம் சம்பளம் தரணும் 10,000 அதுவும் வட்டிக்கு, மறந்துடக்கூடாது, கரெக்டாக வட்டி கட்டிடணும் அப்படிங்கிறாங்க. சரி நண்பா, 6 மாதம் கழிச்சு நீ மொத்தமாக எவ்வளோ 60 ரூபா வட்டியும் எல்லாம் சேர்த்து 1 லட்ச ரூபா வாங்கிக்கோ அப்படிங்கிறாங்க. 1 லட்ச ரூபா தருவியா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக வாங்கிக்க நண்பா, மீதி 26 லட்ச ரூபா வச்சு நான் பிஸ்னஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி, ரைட்டு அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் பார்க்கில் உட்காந்து பயங்கரமாக கடலில் சாப்பிட்டுட்ருக்காங்க. அங்கே பார்க்குக்கு வரக்கூடிய வயசானவங்களாம் கேட்குறாங்க, என்ன மனோஜ் தம்பி ரொம்ப நாளாக வராமல் இருந்தீங்க, இப்போ ரெகுலராக வர ஆரம்பிச்சிட்டிங்க அப்படிங்கிறாங்க. இன்னும் ரெகுலர் தான், ஏன்னா இன்னும் வந்து நம்ம விதவிதமாக சாப்பிட்லாம், எங்கள் வீட்டிலேருந்து நான் சாப்பாடு கொண்டு வருவேன், உங்களுக்கு எங்கெங்கே என்ன கிடைக்க வாங்கிட்டு வாங்க, நம்ம ஷேர் பண்ணி சாப்பிடுவோம் அப்படிங்கிறாரு. உடனே அவர் ஃப்ரெண்டு சொல்கிறாரு, இது சூப்பராக இருக்கணும்பா, முன்னாடி நம்ம செஞ்ச மாதிரியே செய்ய போகிறோம், ஆனால் நான் கொஞ்சம் சாப்பாடு தருவேன், நீ கொஞ்சம் சாப்பாடு தருவேன், மாற்றி மாற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம், அது போக நம்ம கடலை நான் பொரிக்கல் வாங்கிட்டு வந்தால் நீ கொண்டக்கடலை வாங்கிட்டு வா, இப்படி மாற்றி மாற்றி வேணும், நல்லா சாப்பிட்டு உடம்பையும் தத்திக்கலாம், நேரமும் போகும், அது போக நீ வந்து உன் செல்ஃபோனில் நல்ல அமௌண்ட்டுக்கு ரீசார்ஜ் பண்ணிடு,
நம்ம வந்துட்டு வீடியோ பார்க்கலாம் வைக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் நண்பா அதெல்லாம் பண்ணிடுறேன் வச்சிடுறேன் அப்படின்னுட்டு இருக்காங்க. கரெக்டாக வேலை பார்க்குற மாதிரியே மதியம் ஆனோன்னே சாப்பிட்றாங்க. சாப்பாடை முடிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு தூக்கம் போடுறாங்க. தூக்கம் போட்டு சும்மா அது சமைக்கிறதுக்கு ஒரு வாக்கிங் மாதிரி போகிறாங்க. நண்பா நிறையாச்சுல வா முகத்த கை காலை கழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்லேயும் முகத்த கை காலை கழுவுறாங்க. அப்புறம் துடைச்சிக்கிறாங்க. வேலைக்கு போயிட்டு போகிற மாதிரி பவுடர் எல்லாம் போட்டு மறுபடியும் கிளம்பி வெளில போகிறாங்க. அவங்கவுங்க வீட்டில் போய் சமாளிக்கிறாங்க. உடனே ரொம்ப வசதியாக வந்திருப்பியா மனோஜ் அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீங்கள் பாரு கையிலலாம் மையா இருக்குது, இன்றைக்கி நிறைய எழுத வேண்டியதாக போச்சு அப்படிங்கிறாங்க. உடனே கையை பிடிச்சி விடுதாங்க ரோகிணி. எப்படியாவது மனோஜ் இந்த 6 மாதம் எப்படியாவது வேலை பார்த்தா நம்ம ஜெயிக்க முடியும். நான் தேனாலும் விரதம் இருக்கிறதுக்கு நான் படுத்த பாடு எனக்கு தான் தெரியும். எப்படியாவது நீ இந்த 6 மாதம் வேலை பார்த்து வீட்டில் சம்பளத்தை கொடுத்துரு, வீட்டு செலவு நீ கொடுத்துரு. ஒரு சில நேரத்தில் உன்கிட்ட கம்மியாக இருந்தால் கூட நைஸாக நான் தாரேன், அதையும் சேர்த்து நீ கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. சரி ரோகிணி எனக்கு 10,000 சம்பளம், நான் வீட்டு செலவுக்கு இந்த 10,000 கொடுத்துருவேன். மிச்சம்னு காமிக்கிறது வந்து உன் உழைப்பில் கொஞ்சம் மிச்சம் மாதிரி காமிச்சிருவோம் அப்படிங்கிறாங்க. சரி ரோகிணி எப்படியாவது செஞ்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறாங்க. ரோகிணிக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படியாவது இந்த 6 மாதம் கழிச்சு வரதானே போகுது, இந்த 6 மாதம் எப்படி இந்த ஆன்ட்டி சமாளிக்க போகிறோம், இந்த 48 நாள் எப்படி இந்த வரதான் இருக்க போகிறோம்னு சொல்லிட்டு அது சிந்தனையாக அவங்களுக்கு இருக்குது. உடனே உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நடித்தா விட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. உடனே மறுநாள் காலையில் எழுந்திக்காங்க. எழுந்திரிச்சோன்னா விஜயா ரோகிணி அப்படின்ட்டு வராங்க. ஆன்ட்டி எனக்கு காய்ச்சல் அடிக்கி அப்படிங்கிறாங்க. ஐயோ காய்ச்சல் அடிக்கா, விரதம் இருக்கும்போது காய்ச்சல் அடித்தா நல்லது, ஊசி போடக்கூடாத. சரி அதுக்கும் ஒரு வேலை செஞ்சால் சரியாயிடும். ரோகிணி வா நம்ம கோயிலுக்கு போயிட்டு வருவோம், கோயிலில் போய் திருநீர் போட்டால் சரியாயிடும் வா அப்படிங்கிறாங்க. ஆன்ட்டி இப்பவும் கோயிலுக்கு தான் போகணுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோகிணி நடந்தே போகணும், அங்கே போய் திருநீர் போட்டால் சரியாயிடும் அப்படிங்கிறாங்க. என்னடா இந்த ஆன்ட்டி இப்படி பண்ணுறாங்க, உடம்பு சரியில்லைனாலும் விட மாட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வரேன் ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு நடந்தே போகிறாங்க. போகும்போது வெறுங்காலில் போகும்போது ஒரு கல் குத்திடுது. உடனே ஆன்ட்டி கல் குத்திடுச்சு சரி போட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணி இப்படி கல் குத்தி மண் குத்தி எல்லாம் போனால் தான் இப்படி வேதனைகள்லாம் நீ அடைஞ்சால் தான் உங்கள் அப்பாவுக்கு வந்து நல்லது நடக்கும், உங்கள் அப்பா சீக்கிரம் ஜெயிலேருந்து வெளியே வருவார் அப்படிங்கிறாங்க. என்ன ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆகிறாங்க. இல்லாத அப்பனுக்கு நான் வந்து விரதம் எடுத்துகிட்ருக்கேன், இந்த மாதிரி யாராவது இருப்பாங்களா, மனோஜுக்காக நல்லது நடக்கட்டும், இப்போ நம்ம விரதம் இருக்க வேலைக்காவது போயிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இவர் வழக்கம் போல் பாருக்கு போகிறாரு, சாப்பிட்றாரு, தூங்குறாரு, இந்த மாதிரி இருக்குது. உடனே செல்வம் அங்கே ஒரு ஆஃபராக போயிருக்காரு. பார்க்குக்கு போயிட்டு பார்க்குறாரு, மனோஜ் மாதிரியே இருக்க உள்ள அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. மனோஜ் அங்கே கட்டாங்கால் போட்டு படுத்துக்கிட்டு அவர் ஃப்ரெண்டு பேசிகிட்டு இருக்காரு. அவர் சொல்கிறாரு, நல்ல வேலை வேலைக்கு போகிறோன்னு சொல்லிட்டு இங்கே சாப்பிட்டு தூங்கிட்டு கிடக்கும், இங்கே நம்ம 1 மாதம் சாப்பிட்டு தூங்கினாலே பாலிஷ் ஆயிரும் பாரு, நான் பாலிஷாக இருக்கோம்ல நீனும் கொஞ்சம் நாளில் பாலிஷ் ஆயிரும் மனோஜ் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறார், ஆமாம் நான் முன்னாடி இந்த பார்க்லேயே வந்து படுத்து உங்க கூட தூங்கிட்டு இருந்தேன், நல்ல பாலிஷாக இருந்தேன், இடையில எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் வீட்டிலே இருந்தேன், வீட்டு சாப்பாடு என்னதான் இருந்தாலும் இந்த பார்க்கில் வந்து சாப்பிட்டு தூங்கின மாதிரி இல்லை அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் செல்வம் பார்த்துக்கிறாரு. பார்த்துட்டு கிளம்பி போகிறாரு. செல்வம் கிளம்பி போகிறதா பார்த்துடுறாரு மனோஜ். உடனே ஓடிடுறாரு. செல்வம் நல்லுங்க அப்படிங்கிறாரு. என்ன மனோஜ் அப்படிங்கிறாங்க. தயவுசெய்து என் தம்பிட்டு சொல்லிடாதீங்க அப்படிங்கிறாங்க. ஏன் மனோஜ் இப்படி பண்ணுறீங்க, வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முக்கியம் என்கிட்ட சொன்னாப்புல, நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். கல்யாணம் முடிஞ்ச பிறகு இப்படி வந்து சோவாரிட்டு இருக்கீங்க, ஏதாவது ஒரு சின்ன வேலையாவது பார்க்கலாம்ல அப்படிங்கிறாங்க. இல்லை செல்வம் என் படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படியே சொல்லாதீங்க மனோஜ், ஏதாவது ஒரு வேலையை தேடினா தான் நல்லது, இப்படி நான் என் படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைச்சா தான் பார்ப்பேன் அப்படின்னா எல்லோரும் எந்த வேலையுமே பார்க்க முடியாது, எல்லோரும் அவங்க படிப்புக்கு ஏற்ற வேலை தான் பார்க்காங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா மனோஜ் அப்படிங்கிறாங்க. தெரில, நீங்கள் ஒரு 10 படிச்சிருப்பீங்களா அப்படிங்கிறாங்க. நான் எம்ஏ படிச்சிருக்கேன் சரிங்களா, டபுள் டிகிரி முடிச்சிருக்கேன், இருந்தாலும் நான் எதுக்காக வண்டி ஓட்டணும் அப்படின்னா என் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது ஒரு வேலை வேணும், வேலை கிடைக்கலன்னு இருந்துட முடியாது. நீங்கள் என்ன 7 டிகிரி படிச்சிருக்கீங்க, 7 டிகிரிக்கு ஏற்ற வேலை கிடைச்சா தான் முடியும்னா அது நடக்கவே நடக்காது, ஏதாவது ஒரு வேலையை பாருங்கள், அதிலேருந்து உங்கள் உயர்வை தேடுங்க அப்படிங்கிறாங்க. சரிண்ணே நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் தயவு செய்து என் தம்பிகிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க, முத்துகிட்ட சொன்னீங்க அப்படின்னா என் வாழ்க்கை ரொம்ப சங்கடப்பட்டு போயிருந்தேன் அப்படிங்கிறாங்க. நான் சொல்ல மாட்டேன் தம்பி, சொல்ல மாட்டேன், நீங்களா பார்த்துக்கோங்களா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே செல்வத்துக்கு ஒரே மனசு கஷ்டம். முத்துனவனுக்கு வயசுக்கு சின்னவனாக இருந்தாலும் ஃப்ரெண்டு, அவன்கிட்ட சொல்லவா வேண்டாமான்னு நினைக்கிறாங்க. சரி நம்ம மனோஜ்கிட்ட வேறு சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்கோம், சரி அவனுக்காக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் வரும்போது ஒரு ஃப்ரெண்ட்டை கடை வாங்குறாரு மனோஜ். இன்றைக்கி ஒரு 100 ரூபா மட்டும் எக்ஸ்ட்ரா தரணும்பா, எழுதி வச்சுக்க அந்த சம்பளத்தோடு அப்படிங்கிறாங்க. 100 ரூபா கொடுக்குறாரு. போகும்போது பண்டை வாங்கிட்டு போகிறாரு. உடனே நேராக விஜயாட்ட கொண்டு கொடுக்குறாங்கம்மா அப்படிங்கிறாங்க. என்னடா வேலைக்கு போயிட்டு பண்டை வாங்கிட்டு வந்தியா, சரி ரொம்ப நல்லதுடா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து அப்போ வராரு வீட்டுக்கு. ஏங்க
மனோஜ் வேலைக்கு போக மாட்டான், ஒரு வேலைக்கு நிரந்தரமாக இருக்க மாட்டான் அப்படி இப்படின்னு சொன்னாங்க அந்த வீட்டில் சொல்லுவாங்க. நீங்கள் கூட சொல்லியிருக்கீங்க. இப்போ பார்த்தீங்களா ரெகுலராக வேலைக்கு போகிறான், வரும்போது பண்டமும் வாங்கிட்டு வரான் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, இதெல்லாம் நல்ல விஷயம் தானடி, அப்படியாவது முன்னேறட்டும், பணத்தோட அருமை என்னென்னு தெரியட்டும், உழைப்போட அருமையும் புரியட்டும் உனக்கு அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, அதுவும் சரிதாங்க, வீட்டிலே இருந்து செல்லம் கொடுத்தாலும் இப்படி வராதில்லைங்க என்ன அப்படின்னுட்ருக்காங்க. உடனே வீட்டில் எல்லாருமே வேலைக்கு போய்ட்டு வந்துடுறாங்க. அப்போ அண்ணாமலை எல்லாத்தையுமே கூப்பிட்றாங்க. எல்லாருமே ஹாலுக்கு வாங்க, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும், நான் ஒரு சிந்தனை பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. எல்லோரும் ஹாலுக்கு வராங்க. அப்போ ரோஹிணிக்கு ரொம்ப சந்தோஷம். மனோஜ் வேலைக்கு போகிறதுனால பணம் கொடுக்குறேன்னு சொல்லி அங்கிள் சொல்ல போகிறாங்களோ, ரைட்டு, பணம் கொடுத்தா போதும்பா, எப்பா இனிமேலேருந்து விரதம் இருந்து நம்மளாலலாம் சமாளிக்க முடியாதா சாமி அப்படின்னு நினைக்காங்க. அப்போ எல்லோரும் பரபரப்பாக உட்காந்துட்ருக்காங்க. அப்போது ஸ்ருதி கேட்குறாங்க, அங்கிள் என்ன விஷயம் சொல்லுங்கள், நான் ஒரு ஃபுட்டு ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன், அவங்க திடீர்னு ஃபோன் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஸ்ருதி நீ நைட்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிடாதாம்மா அப்படிங்கிறாங்க. ஆண்டி அன்றைக்கி நம்ம ஆர்டர் பண்ணி பிரியாணி சாப்பிட்டோம், எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. சூப்பராக தான் இருந்துச்சு ஸ்ருதி அப்படிங்கிறாங்க. நீங்கள் கூட நிறைய சாப்பிட்டுட்டு செமிக்காம திணறிட்டு இருந்தீங்களே, உங்களால் எண்ணி ஏசினாங்களே அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா அப்படி வந்துட்டு இருக்காங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, நைட்லாம் நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிடாதீங்க, அவங்க எப்போ தயார் பண்ணி வச்சாங்களோ தெரியல, உங்களுக்கு சூடு பண்ணி தருவாங்க, அது உங்களுக்கு உடம்புக்கு எப்படி ஒத்துக்கிறதுன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. இப்படி தான் மீனா அடிக்கடி நான் வந்து நாக்கு ருசிக்காக சாப்பிட்றேன், அதுக்கப்புறம் செமிக்காமல் கஷ்டப்படுறோம்ல, சரி நான் இன்னும் நைட்டு ஆர்டர் பண்ண மாட்டேன், அப்படி எதுவும் வேணும்னா உங்கள்கிட்ட சொல்கிறேன், நானும் உங்க கூட இருக்கிறேன், நீங்கள் ஹெல்ப் பண்ணுறேன், நம்ம சேர்ந்து சமைச்சு சாப்பிடுவோன்னா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சிரிக்கிறாரு. சரி அந்த பொண்ணு எதுவும் கேட்டால் பண்ணி கொடு அப்படிங்கிறாங்க. ஏங்க அந்த பொண்ணு மேலே இப்போ பாசமாக பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணு நல்ல பொண்ணாக தான் இருக்குது, அப்பாவா எப்பா அம்மா இருக்குல்ல, நம்ம வீட்டுக்கு வந்தப்போ நம்ம வீட்டு பாசம் இருக்கலாம் அந்த பொண்ணுக்கு அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சொல்கிறாரு, டேய் என் பொண்டாட்டி முன்னாடி இருந்து அப்படி தாண்டா, நீ தாண்டா புரிஞ்சிக்கல முத்து அப்படிங்கிறாங்க. சரி சரி விடு, அப்பா என்ன சொல்ல போகிறாங்கன்னு கேட்போம் அப்படிங்கிறாங்க. எல்லோரும் பேசி முடிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. முடிச்சிட்டோம்ப்பா அப்படிங்கிறாரு மனோஜ். அப்பா எனக்கு நீங்கள் பணம் தரது தானப்பா கூப்பிட்ருக்கீங்க, பிஸ்னஸுக்கு பணம் தர போகிறீங்க என்னப்பா அப்படிங்கிறாங்க. நான் ஒன்றும் சொல்லலை இதை அப்படிங்கிறாங்க. அங்கிள் அவருக்கு கொடுத்து உதவுங்க, அவர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா 6 மாதத்தில் பணத்தை திருப்பி தர போகிறாரு அப்படிங்கிறாங்க. உடனே இவரா இந்த மனோஜாரா 6 மாதத்தில் வேங்கனூரில் திருப்பி தர போகிறாரு, சின்ன வயசுல இந்த வீட்டுக்கு அவரால் தான் நட்டோம் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏய் உன் வாயை மூடிக்கிட்டு அப்பாவுக்கு என்ன செய்யணும்னு தெரியும் அப்படிங்கிறாங்க விஜயா. அம்மா எனக்கு அப்பாவுக்கு என்ன செய்வாங்கன்னு அப்பாவுக்கு தெரியும், நான் அதெல்லாம் சொல்லலை, இந்த மனோஜ் வந்து பணத்தை திருப்பி தருவான்னு அவங்க வீட்டம்மா சொன்னாங்க, அதனால தான் என்னால் தாங்க முடியல தான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க. மீனாவும் சிரிக்கிறாங்க. மனோஜ் ரொம்ப கடுப்பாகுது. அண்ணாமலை சொல்கிறார், நான் ஒரு பெரிய மனுஷன், உங்களை எல்லாரையும் கூப்பிட்ருக்கேன், நான் பேசணும்னு கூப்பிட்டுருக்கேன், நீங்கள் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கப்பா அப்படிங்கிறாங்க. இந்த வீட்டில் எல்லோரும் இதே மாதிரி சந்தோஷமாக கூட்டு குடும்பமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறார், ஆமாப்பா நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னா கண்டிப்பாக கூட்டு குடும்பமாக இருக்கணும்ப்பா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க இந்த முத்து மீனாவும் இருக்கிற வரைக்கும் இந்த வீடு வந்து ஒரியாக இருக்குங்க, இவன் வந்து ஹாலில் படுக்கான், அவன் மொட்டை மாடியில் படுக்கான், நம்ம காற்று ஒரு ஆட்டம் மொட்டை மாடி தான் போவோம், அங்கே அவன் வந்து இந்த பையன்கிட்ட ரொம்ப கஷ்டப்படுத்துகிறான், அந்த மனோஜை குத்தி குத்தி காமிக்கிறான், அவங்க படுக்க கூட இடம் இல்லாமல் அவங்க இங்கே இருந்துக்கிட்டு நம்மளை இடைஞ்ச பண்ணுதாங்க, அதனால் அவங்கள வெளியே அனுப்பிடலாங்க அப்படிங்கிறாங்க. என்ன விஜயா நீ பேசிகிட்டு இருக்க, எப்போ பார்த்தாலும் அவங்க வெளில போயிடணும், அவங்க வெளியே போயிடணும்னா அவன் யார், என் பையன், உன் பையன், இது யார், என் மருமவா, உன்னோட மூத்த மருமக மாதிரி அவள் தான் முதல்ல இந்த வீட்டுக்கு வந்த மருமகா, சரியா அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க எனக்கு மருமகன்னா ரோகிணியும் அது சுருதியும் தான் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி, மீனா உன்னோட நான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி கருவத்தில் இருக்காங்க. உடனே விஜயாட்ட சொல்கிறாங்க, நம்மளை இங்கே பாரு இப்படியே பேசிகிட்டு இருக்காத, இதுக்கு தான் நான் கூப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. இன்னும் என்னங்க அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு படுக்க ரூம் இல்லை, சரியா, முத்து மொட்டை மாடியில் படுத்து கிடக்கான், அந்த பொண்ணு ஹாலில் தூங்கிட்டு இருக்கு, நம்ம அன்டயத்தில் எழுந்திரிச்சு போகிறோம், அந்த பொண்ணு தூக்கமும் கெடும், என்ன அந்த பொண்ணுக்கும் கம்ஃபர்டபுளாக தூங்க முடியாது, அதனால் அவங்களுக்கும் ஒரு ரூம் வேணும் அப்படிங்கிறாங்க. எங்க ரூம் தான் நம்ம வீட்டில் இல்லையாங்க, எல்லாருக்கும் கொடுத்தாச்சு அப்படிங்கிறாங்க. அவங்க ரூமை தான் நம்மளுக்கு தந்துருக்காங்க, ஏங்க என்னாலலாம் ரூம் விட்டு ஹாலில் வந்து படுக்க முடியாதுங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, நீ ரூமை கொடுக்க மாட்ட அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதுக்கு ஒரு மாற்றி ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா நினைக்கிறாங்க, ஆஹா இவங்கள வந்து வெளியே அனுப்பிடலான்னு சொல்லிட்டு இவரே முடிவெடுத்தாரா, ரைட்டு, முத்து கரைச்சல் முடிஞ்சது, மீனாவும் இந்த விட்டு விட்டு போயிட்டான்னா இந்த சுருதியோட அம்மா என்னை வந்து அசிங்கப்படுத்த மாட்டாங்கள்ல, இந்த ஊர் உலகத்துக்கு முன்னாடி இனிய பூக்காரின்னு சொல்லிட்டு நான் தலையை குனியது வண்டி வராதில்ல, ரைட்டு சந்தோஷம், சரிங்க அவங்கள வேணால் விட்டு விட்டா நீங்களே அனுப்பிடுங்க, வீடு எதுவும் பார்த்து வச்சிட்டிங்களா வாடகைக்கு அப்படிங்கிறாங்க. நான் ஏன் விஜயா வீடு பார்த்து வைக்கணும், அவங்க வந்து நம்மளோட தான் இருப்பாங்க,
முத்து எங்கே இருக்கேன்னு அங்கே தானே இருக்கும், நான் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கோம்ல அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா முடிக்கிறாங்க, என்னங்க நீங்களும் அவங்களோட போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. நானும் அவனோட போகிறதில்ல, அவங்களும் வெளியே போகிறதில்ல அப்படிங்கிறாங்க. என்னங்க குழப்புறீங்க, இருக்கிற ரூமில் எல்லாருமே இருக்கும், இப்போ அவங்களுக்கு ரூம் கொடுக்கணும் எப்படி நடக்கும் அப்படிங்கிறாங்க. நடக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து கேட்குறாரு, என்னப்பா நடக்கும், நான் இதே மாதிரி இருந்துக்கிறேன்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வண்டியில் எங்கேயாவது போனால் வண்டிக்குள்ளேயே தூங்குவேன், உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி மீனா வந்து ஒத்த ரூமில் படுத்து தூங்கணும் தான், அதனால் காலையில் தூங்குறத நாங்கள் 2 பேருமே எதுவும் நினைக்கலப்பா அப்படிங்கிறாங்க. முத்து உங்கள் பெருந்தன்மையை நான் பாராட்டலாம், அதே நேரத்தில் உங்களுக்கு கஷ்டப்பட விட்டா நான் சராசரி மனுஷனும் கிடையாது, சராசரி அப்பனும் கிடையாது. சின்ன சிறுசுகளை வந்து ஒன்றா இருக்கணும், ஒன்றா வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த நாட்களில் நான் வந்து ஒன்றுங்களை 2 பேரையும் பிரிக்க வச்சா பிரிஞ்சிருக்கும்போது நான் பார்த்தா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்போ நான் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைப்பா, அதை சொல்லப்பா, புருஷன் முன்னாடி ஒன்றா தூங்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருக்கணும் அப்படின்னா ஒரே அறையில் வாழணும்பா அப்படிங்கிறாங்க. ஏங்க அதான் சொல்கிறேன், அவங்களுக்கு இங்கே ரூம் இல்லை, வேறு வீடை பார்த்து வைங்க, இல்லைன்னா அவங்க வேறு வீடு பார்த்து போட்டோம் அப்படிங்கிறாங்க. அவங்களாம் ஒரு காலம் போக மாட்டாங்க, நான் என் காலத்துக்கு அனுமதிக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. எப்பா இந்த மாதிரி பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்லாதங்கப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து நான் உண்மையை சொல்கிறேன், இப்போ வந்து நம்மகிட்ட வந்து கையில் காசு இருக்குது, இப்போ ஏன் அதுக்கு வழி பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏங்க இந்த காசையாக நீங்கள் முத்து மீனாவும் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறாங்க. மீனா, சரி விஜயா, உன் புத்தி மாதிரி சின்ன புத்தி யாருக்கு இருக்காது, இப்போ அதுக்கு ஒரு வழி வச்சுருக்கோம்னா அது என்ன வழின்னு கேளு அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. மாடியில் முத்துக்கும் மீனாவுக்கும் நான் வீடு கட்டி கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் விஜயா ரொம்பவே ஷாக்காரு. ஏங்க அவங்களுக்கு எதுங்க கட்டி கொடுக்கணும், இது ஏன் வீடுங்க அப்படிங்கிறாங்க. வீடு தான், மாடியில் 2 ரூம் எடுக்க போகிறேன், ஒரு ரூம் வந்து நாளைக்கு இப்போ பேரம்பேத்திகள் வந்தால் படிக்கிறதுக்கு, இன்னொரு ரூம் மீனாவும் முத்துவும் வாழ்கிறதுக்கு ஒரு ரூம், 2 ரூம் மேலே நான் எடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் விஜயாவுக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. இவங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடலான்னு பார்த்தா இவர் வாழ்நாள் முழுவதும் அனுப்பிவிட மாட்டார் போலையே அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க இதுக்கு ஏற்கனவே நம்ம கட்டி கொஞ்ச நாள் ஆச்சு, மறுபடியும் வீட்டை வந்து நம்ம வேலை எடுத்தால் சரி வராதுங்க, ஓவர்லோடு பண்ணக்கூடாதுங்க, மாநகராட்சியில் பெர்மிஷன் வாங்குங்க அப்படி இப்படிங்கிறாங்க. விஜயா நீ இவ்வளவு பேசுகிற, நான் இவ்வளோ யோசிக்க மாட்டேன்னா, மாநகராட்சியில் நான் பெர்மிஷன் வாங்கிட்டேன், ஏன்னா மாடியில் வீடு எடுக்க தான் போகிறோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. இவர் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு மாநகராட்சியில் பெர்மிஷன் தான் வாங்கினாரா அப்படிங்கிறாங்க. உடனே மனோ சொல்கிறார், எப்பா நான் தொழில் பண்ண பணம் கேட்டுட்ருக்கேன், நீங்கள் என்னப்பா மாடியில் வீடு கட்டணம் வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. என்ன பண்ண சொல்லிகிட்டு இருக்கேன், 6 மாதம் வேலை விவரம் உனக்கு செய்கிறேன்னு சொல்லியிருக்கேன், நீ வந்துட்டு என்ன எப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. எப்பா நீங்கள் வீடு கட்டி கொடுத்தீங்கன்னா உங்கள் கையில் எப்படி பணம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ், நான் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கேன் சரியா, நான் பேங்கில் லோன் போட்டால் கூட எனக்கு இன்றைக்கி நாள் எனக்கு 50 லட்ச ரூபா லோன் தருவாங்க, என்னால் உனக்கு வாங்கி தர முடியும், ஆனால் வந்து நீ வேலை பார்த்தா மட்டும்தான் நான் வந்து உனக்கு செய்வேன் அப்படிங்கிறாங்க. சரிப்பா சாரிப்பா, நீங்கள் எப்படியாவது எனக்கு தாங்கப்பா, இந்த பணத்தை கூட தாங்கப்பா, நான் வந்துட்டு தொழில் பண்ணிட்டு அப்புறம் நான் முத்துக்கு கொடுக்குறேன், அதுக்கப்புறம் கூட முத்துக்கு வீடு கட்டி கொடுங்கப்பா அப்படிங்கிறாங்க. நீ தானே கண்டிப்பாக செஞ்சுருவேன், பணத்தோட அருமை உனக்கு தெரியல, என்றைக்கு உனக்கு பணத்தோட அருமை தெரியுதோ அன்னைக்கு நான் வந்து உனக்கு பிஸ்னஸ் பண்ண பணம் தருவேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, எப்போ அது ஒரு காலம் நடக்க போகிறதில்ல, அவனுக்கு பணத்தோட அருமையும் தெரிய போகிறதில்ல அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, முன்னாடி மனோஜ் எவ்வளோ பெரிய ஆளாயிருப்பான்னு காட்டுவோம் பாரு, நீ பாரு, நீ சொன்ன வேலைக்கே போக மாட்டேக்கான்ட்டு இப்போ ஒரு வேலையை தேடிட்டான், மாத சம்பளத்துக்கு போயிட்டு இருக்கான், நாளைக்கு பாரு பெரிய பிஸ்னஸ் பண்ண போகிறான், நீ டிரைவராகவே தான் இருக்க போகிற அப்படிங்கிறாங்க. ஏம்மா நான் டிரைவராவது வேலை பார்த்துட்டே இருப்பேன், உங்கள் பையன் வேலையே பார்க்க மாட்டான் அப்படின்ட்டு இருக்காங்க. முத்து அதெல்லாம் விடு, மாடியில் வீடு கட்டுறதுக்கு நிறைய கட்டட ஒப்பந்ததாரர் இருப்பாங்க, அவங்கள போய் பார்க்கணும், நம்ம எப்போ போகலாம் அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, அங்கிள் இது சூப்பர் யோசனை, மீனாவும் முத்து மட்டும் ரூம் இல்லாமல் தனியாக இருக்காங்க, எங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது, நாங்கள் வந்த புதுசில் ரூம் இல்லாமல் தான் மேலே போய் டென்ட் போட்டு படுத்து கிடந்தோம், அது வந்து எங்கள் வீட்லேயும் அவமானமாக இருக்குதுன்னு சொன்னாங்க, நீங்களும் கஷ்டப்பட்டீங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களும் பார்த்து 2-3 பேர் கேட்டாங்க, அதனால் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ரூம் அவசியம் அப்படிங்கிறாங்க. உடனே ரவியும் சொல்கிறார், ஆமாப்பா இது சூப்பர் முடிவுப்பா அப்படிங்கிறாங்க. விஜயாவுக்கு ரொம்பவே கடுப்பாகுது, இந்த சுருதி வந்து எதுக்கு எடுத்தாலும் மீனாவுக்கு முத்துக்குமே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு, நான் சரி எல்லோரும் போய் தூங்க அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மீனா ரூமில் போய் பேசுகிறாங்க. முத்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மீனா அப்படிங்கிறாங்க. ஏங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அப்பா நம்மளுக்கு வீடு கட்டி தரேன்னு சொல்கிறாங்க, அதுக்கு இந்த சுருதி பொண்ணும் ரவியும் சப்போர்ட் பண்ணுறாங்க பாருங்கள் அப்படிங்கிறாங்க. ஏங்க ரவி உங்கள் கூட பிறந்தவர், அந்த சுருதி உங்கள் தம்பி பொண்டாட்டி, அவங்க உங்கள் மேலே என்ன பாசலாமல் போயிருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே, அந்த மனோஜ் மட்டும் தான் நம்மளுக்கு பிடிக்க மாட்டேக்கோ, ரோஹிணிக்கு நம்மளை பிடிக்க மாட்டேங்கண்ணே அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அவங்களும் நம்மளை பிடிக்க தான் செய்யும், அவங்களுக்கு தொழில் பண்ண
பணம் இல்லை, இதை அங்கிள் கொடுத்தாங்கன்னா பண்ணுவாங்கன்னு நினச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. எப்படி மீனா ஒரு நாள் மட்டும் வந்து வில்லந்தியாக இருக்க முடியுது? உங்களுக்கு வந்து யாரும் எதுவும் செஞ்சால் கூட அவங்களுக்கு நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கியே எப்படி அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் எப்பவும் போல தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா நீ நார்மலாக இல்லை, நீ நல்ல பொண்ணு, நீ கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்களும் என்ன குறைஞ்ச ஆளா? நீங்களும் நல்ல ஆள் தான், நீங்கள் கிடைக்க நானும் கொடுத்து வச்சுருக்க தான் செய்யணும். நல்ல வேலை உங்கள் அண்ணன் மனோஜ் நான் கட்டலை, கேட்டிருந்தா ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பேன். இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நான் சந்தோஷமாக இருக்கேன்னா காரணம் நீங்கள் தான் அப்படிங்கிறாங்க. முத்துக்கு பயங்கர வெக்கமாயிருது. ஆமாம் மீனா, முதல்ல நம்ம 2 பேரும் கல்யாணம் முடிக்கும்போது 2 பேருக்குமே மனம் பிடிக்காமல் இருந்துச்சு. இந்த சூழ்நிலையில் இன்றைக்கி நல்லா இருக்குன்னு தோணுது அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, நம்மளுக்கு அந்த ரூமை கட்டின பிறகு தான் ஃபஸ்ட் நைட் என்ன அப்படிங்கிறாங்க. ஏங்க இதெல்லாம் பேச்சா அப்படிங்கிறாங்க. சரி நான் தூங்க போகிறேன் மாடிக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போயிடுறாரு. உடனே நம்மளை சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வந்து இந்த மாதிரி அலைய ஆரம்பிச்சிட வேண்டியதான், வீடு கட்ட ஆரம்பிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறாங்க. விஜயாவுக்கு அப்புறம் நைட்டு தூக்கல. உடனே எந்திரிச்சு பார்க்குறாங்க, விஜயா உட்காந்துட்ருக்காங்க. என்ன விஜயா சாப்பாடு நெஞ்சுக்குள்ளே இருக்கா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க மனசே சரியில்லை அப்படிங்க. ஏன் மனசு சரியில்லை? நீங்கள் வேறு முத்துக்கு மீனாவுக்கு வீடு கட்டி கொடுக்குன்னு சொல்கிறீங்களே அப்படிங்கிறாங்க. பிள்ளைக்கு வீடு கட்டி கொடுக்காம வேறு யார் கட்டி கொடுக்க சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஏங்க மனோஜ் தொழில் பண்ணுறாங்க, அவனுக்கு பணத்தை கொடுக்க மாட்டேறீங்க, நீங்கள் வீடு கட்டணும்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. மனோஜ்கிட்ட பணத்தை கொடுத்தா வம்பாக தான் ஆக்குவான், அதை வந்து பிரயோஜனப்படுத்த மாட்டான். வீடு கட்டினா எல்லா வழியிலும் ஒன்போடு இருக்கும், பேரம்பேத்திகளோடு நம்ம இந்த வீட்டில் வாழலாம், ஏன்னா நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னா கண்டிப்பாக நான் இதை செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஷயம் இவர் எவ்வளோ சொன்னாலும் மாற்ற முடியாது அப்படின்னு நினைக்காங்க. காலையிலே விடியுது, விடிஞ்சோன்னா நம்மளே எதிர்த்து உட்காந்துருக்காங்க. மீனா காய் போட்டு கொண்டு கொடுக்காங்க. என்னம்மா வாக்கிங் போகலையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா காலையில் நானும் முத்து ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு அப்படிங்கிறாங்க. இங்கே முத்து பயங்கரமாக மொட்டை மேலே தூங்கிட்டு இருக்காங்க. ஏங்க எந்திங்க அப்படிங்கிறாங்க. என்ன மீனா ரொம்ப நேரம் ஆகிட்டா அப்படிங்கிறாங்க. இல்லை உங்கள் அப்பா உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை என்னப்பா அப்படிங்கிறாங்க. இப்போ காலையில் போய் அந்த கான்ட்ராக்ட்காரரை பார்க்கணும்னு சொன்னோம்ல அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா சரி வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு போகிறாரு. உடனே ரவி பார்க்காங்க. எங்கள் வீட்டு மாடியில் வீடு கட்டணும், அங்கே ரூம் எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி சார் பண்ணி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இடத்த வந்து பார்க்குறாங்க. சார் மாநகராட்சியில் பெர்மிஷன் வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. என்கிட்ட சார் அந்த லெட்டர் கொடுக்குறாங்க. சரி சார் நான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு 15 நாளில் கட்டி வீடு அவங்க கையில் தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை தம்பி அவசரமாக கட்டுவாங்கன்னா 1 மாதம் எடுத்துக்கிடுங்க, சூப்பராக பண்ணி கொடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே அட்வான்ஸ் ஒரு 10 லட்ச ரூபாயை கொடுக்காங்க. இதை பார்த்த விஜயாவுக்கு சரியான கிடப்பு. இவர் வந்து சும்மா சொல்லுவார்னு பார்த்தா செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு முடிக்காங்க. மனோஜுக்கு சரியான மனவலி. அப்பா எப்படியாவது பணத்தை தருவார், நம்ம பிஸ்னஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குக்கு போய் வேலைக்கு போகிற மாதிரியே பார்க்கில் போய் நடிச்சிட்டு கிடக்கும். பணத்தை வந்து கான்ட்ராக்ட்கார்ட்ட கொடுத்தாருன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்பவும் மனசு தேத்திக்காரு. 6 மாதம் கண்டிப்பாக நடிச்சு தான் ஆகணும், அப்பா பேங்க்லாம் லோன் போட்டு தரேன்ருக்காருலா, எப்படியாவது நடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் முத்துக்கு ஒரு கால் வருது. இந்த மாதிரி ஒரு ஆஃபர் வரணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஒரு பெரிய ஹோட்டல்கார் வராரு. அப்போ அவர் சொல்கிறாரு, ஒரு ஹோட்டல் ஒன்று வச்சுருக்கிறேன், அது எப்படி ரன் பண்ணனே தெரியல, ஆட்களே இல்லை, நிறைய பிரான்ச் ஓப்பன் பண்ணிட்டேன் ஆர்வலரில். இப்போ ஒரு பிரான்ச்சை பார்க்கறதுக்கு ஆளே இல்லை. முன்னாடி எங்கள் உணவுக்கு வந்து சூப்பராக ஒரு பேர் இருந்துச்சு, என்ன செய்யணும்னு தெரியல அப்படின்ட்டு இருக்காங்க. சார் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் சார், நீங்கள் ரெகுலர் கஸ்டமர், இப்போ நீங்கள் வரவே இல்லை அப்படின்னு பேசிட்டு முத்து போயிட்டுருக்காங்க. இல்லை தம்பி அந்த ஹோட்டல் நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதை நடத்தணும், யார்கிட்ட கொடுத்து நடத்துன்னு தெரில அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே முத்து கேட்குறாரு, சார் அதுக்கு என்ன சார் செய்யணும் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் வேண்டாம், நல்லா சமைக்க தெரியணும், தொழிலில் பண்ணி எங்கள் நேம்லேயே நடத்தணும் அப்படிங்கிறாங்க. சார் என் வீட்டம்மா நல்லா சமைப்பா சார், நீங்கள் ஒன்றும் நினைக்கலன்னா ஹோட்டலில் நான் எடுத்து நடத்தலாமா சார் அப்படிங்கிறாங்க. சூப்பராக பண்ணுங்க தம்பி, சூப்பராக பண்ணுங்கள், ஆனால் உணவு ருசி நல்லா இருக்கணும், எங்கள் பேர்லேயே இருக்கணும், ஏன்னா நீங்கள் கட்டடத்துக்கு வாடகை ஏதோ தர வேணாம், ஏன்னா நாங்கள் வந்து உங்கள் கடையை உங்களுக்கே தந்த மாதிரி தான், ஆனால் எங்கள் அப்பா நேம்லேயே தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி சார் கரண்ட் பில்லெல்லாம் கட்டிக்கோங்க, கட்டடம் எங்கள் பேரில் இருக்கும், என்ன கிட்டத்தட்ட நான் ஒரு 10 வருஷம் பக்கத்துலேயே வரமாட்டேன், நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சு வாங்க, அதுக்கப்புறம் அந்த ஹோட்டலை என்ன பண்ணலாம் காலத்துக்கு ஏற்றாப்புல அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம் அப்படிங்கிறாங்க. சார் ரொம்ப நன்றி சார், இப்படி யாருமே செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை தம்பி உன் குணமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுபோக வீட்டம்மா நல்லா சமைப்பாங்கன்னு நீ சொல்கிற, என்ன ஆனால் எனக்கு ஒரு உதவி மட்டும் செய், உன் வீட்டம்மா சமைக்கிற சாப்பாட்டில் டேஸ்ட்டு கொஞ்சம் கொண்டு வா, அதை பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிடும்பா அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றி சார் அப்படிங்கிறாங்க. உடனே வீட்டுக்கு நேராக வர, எங்கள் ஆஃபர் போகிறேன்னு போனீங்க, என்ன வீட்டுக்கு வந்தீங்க உடனே அப்படிங்கிறாங்க. இன்னும் நான் வாங்கிட்டு வந்தது இது போகிறேன், கொஞ்சம் செய் அப்படிங்கிறாங்க. எதுக்குங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு பூ கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அதை விட பெரிய வேலையை செய் அப்படிங்கிறாங்க. ஏங்க இவன் வேலைக்கு போகாமல் பொண்டாட்டி அது செய் இது செய்யின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, ஏன் பொண்டாட்டி அது செய் இது செய்யின்னு சொன்னால் எனக்கு அது உரிமை இருக்குது, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கம்மா அப்படிங்கிறாங்க. உடனே சரி ஏதோ ஆசைப்பட்டு சாப்பிட போகிறாரு போலான்னு சொல்லிட்டு மீனெல்லாம் சமைச்சு கொடுக்குறாங்க. சின்ன சின்ன டிஃபன்லாம் அடைக்கிறாங்க. ஏங்க சாப்பிடுவீங்கன்னு பார்த்தா என்ன டிஃபனில் அடைச்சிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. மீனா
அது ஒரு வேலை இருக்க மாட்டான், மேலே வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த ஓனர்கிட்ட கொண்டு கொடுக்காங்க. உனக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு செம்மையாக இருக்குது தம்பி, இப்படிலாம் உங்கள் வீட்டம்மா சமைச்சாங்க அப்படின்னா ஹோட்டல் எங்கள் அப்பா பேர் இன்னும் பேரும் புகழும் ஆயிரும், சரிங்களா தம்பி, கண்டிப்பாக நீங்கள் அந்த ஹோட்டல் நடத்துங்க அப்படின்றாங்க. உடனே எங்கள் வீட்டுக்கு வர வந்தோன்னா, அப்பா ஒரு நல்ல செய்தி சொல்ல போகிறேன், எல்லோரையும் கூப்பிடுங்கப்பா அப்படிங்கிறாங்க. காலுக்கு எல்லாரையுமே கூப்பிட்றாங்க. என்ன முத்து சொல்லு அப்படிங்கிறாங்க. எப்பா மீனா பேரில் பெரிய ஹோட்டல் ஒன்று வைக்க போகிறோம்ப்பா அப்படிங்கிறாங்க. என்ன மீனா பேரில் ஹோட்டல் வைக்க போறியா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, ஒரு மீனாட்சி சுந்தரம்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் வச்சுருந்தாங்க. அந்த ஹோட்டல் வந்து அவங்க வந்து நிறைய பிரான்ச் வச்சுருக்குறாங்க. ஒரு பிரான்ச் நடத்த முடியலை, அவங்களால நடத்த முடியலன்னா அதே நேமில் எங்களை நடத்த சொல்கிறாங்க. இவ பேரும் மீனா தான், அது மீனாட்சி சுந்தரம், மீனா பேரில் இந்த மாதிரியே ஆயிரும், மீனா வச்சு அந்த ஹோட்டலில் நடத்தலாம்னு இருக்கேன்ப்பா அப்படிங்கிறாங்க. ஏங்க இவனுக்குலாம் ஹோட்டலை பற்றி என்னங்க தெரியும் அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் தெரியாது, என் முன்னாடிக்கு சமைக்க தெரியும், எனக்கு வந்து காலத்துக்கு ஏற்றாப்புல வியாபாரம் பண்ண தெரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சொல்கிறாரு, அண்ணி சூப்பராக ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா பயங்கரமாக வந்துடுவோம், நீ வீட்டில் சமைக்காத அங்கே பண்ணிங்கன்னா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க இப்போ வீட்லேயே ஒழுங்காக சமைக்க மாட்டா அப்படின்னுக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்மளை சொல்கிறாங்க, அவள் சமைக்காம தான் நீ சாப்பிட்டுட்டு இருக்கியா, உன் சமையலை 28 வருஷம் சாப்பிட்டேன், இந்த 28 வருஷம் என்ன ருச்சின்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. ஏங்க என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படி, உண்மையை தான் சொல்கிறேன். அவளாம் நல்லா தான் சமைப்பா, ஹோட்டலில் எடுத்து நடத்து முத்து, அப்பாவால் முடிஞ்ச சப்போர்ட்டை பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. எப்பா நீங்கள் நான் மாடி கட்டத்துக்கு பணம் கொடுக்குறீங்க, முத்து தொழில் பண்ணதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. மனோஜ் சொல்கிறாரு நம்மளை, அவன் தொழில் பண்ண நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன், சரியா, பணம் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லலை, மொத்தத்தில் என் பையனுக்கு உதவியாக இருப்பேன், நீ தொழில் பண்ணால் நான் உதவியாக தான் இருப்பேன் அப்படிங்கிறாங்க. மனோஜுக்கு ரொம்ப ஏமாற்றமாக இருக்குது. உடனே ரோகிணி ரூமில் போய் சொல்கிறாங்க, உங்கள் அப்பா வந்து உனக்கெலாம் எந்த உதவியும் செய்ய மாட்டார், மீனாவுக்கும் முத்துக்குனா தான் உதவி செய்வார், வேணாலும் நீ பாரு அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜுக்கு ரொம்ப காண்டாகுது. அது திரும்பி படுத்துக்கிறாரு. காலையிலே விடியுது. எந்த ஹோட்டல்னு சொன்ன முத்து அப்படிங்கிறாங்க. அவனை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கொண்டு காமிக்காங்க. முத்து இது சூப்பரான இடம், இதில் ஹோட்டல் நடத்தினீங்கன்னா பெரிய ஆளாக வருவேன் அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, மீனா சமையல் வந்து சாப்பிட்டாங்கன்னா மறுநேரம் கண்டிப்பாக வருவாங்கப்பா அப்படிங்கிறாங்க. உடனே அந்த ஹோட்டலெல்லாம் சுத்தம் பண்ணுறாங்க. சுத்தம் பண்ணிவிட்டு 3ஆம் நேரத்து அந்த ஹோட்டலை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. விஜயா ரொம்பவே திட்டம் போடுறாங்க, எதையாவது பண்ணி இந்த மீனாவை இந்த ஹோட்டல் நடத்த விடாம ஆக்கணும் அப்படின்னு நினைக்காங்க. இனி என்ன நடக்கும் இந்த விஜயா வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.